திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். நானே எந்திரிச்சு சேனல் வந்துட்டு மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாதிரி கடலோட அது இங்க வந்துருச்சாடு நினைச்சு போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்கறனா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தகுதி இருக்கிறார், இப்படி எவனே சொல்லுவானா? இல்லைன்னா வீதியில போட கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். அதுக்கு மேல ஒண்ணு 18 பேர் ஓட்டு போட்டா டிடிவி கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்தாரு 24. நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவில் காலி பண்ணிட்டார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? என்ன பாவம் பண்ண அண்ணாமலை? இந்த அண்ணாமலை எங்க ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கிற, அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு பார்த்தா 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அறிவிக்கிறாரு, கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கைதேர்ந்தவர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, நாளே அழிஞ்சு போயிடும் போலீஸ்ல.